அதாவதுங்க, உலகத்தின் 8வது அதிசயமாக திகழக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 வருடங்கள்ல அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை உயிர்கள் போயிருக்கு, எந்தெந்த துறைகள்ல போயிருக்கின்ற புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பார்த்துட்டு. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சர் தலைமையிலும் நீங்க பார்க்கவே முடியாது. அதனாலதான் உலகத்தின் 8வது அதிசயம் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு உடன்பிறப்புகள்ல பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவத்துறையுடைய லட்சணம் எப்படி இருக்குன்றத நேற்றிரவு ஒரு வீடியோ வந்ததுங்க. ஐயோ என் பொண்ணு நான் நல்ல பொண்ணா வச்சுட்டு வந்தேன். ஐயோ இதான் எங்க போனாலும் காட்டிட்டு கூட்டிட்டு போவேன். அம்மா 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 அஞ்சாவா அஞ்சா அக்காவா போ அதுங்க. ஐயோ ஒரு மணி நேரத்தை நீ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? நேற்றிரவு பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் யாருடைய மாவட்டம்? முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி குடும்ப வாரிசு, குடும்ப அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த குடும்பம் இவங்களுடைய மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குதுங்க. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், மன்னார்குடி. அதுல திருத்துறைப்பூண்டியில ஒரு தம்பதியினர் இருக்காங்க, வேல்முருகன், அபினா. அந்த தம்பதியினருக்கு இப்பதான் திருமணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுதுங்க. 2 மாதம் வந்து கன்சீவா இருக்கிறாங்க. முதுகுல வலி வந்துட்டு சாதாரண ஒரு முதுகுவலி தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த அம்மா கன்சீவா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. அங்க போனா எப்போதும் போல மருத்துவர்கள் கிடையாது. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மருத்துவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. மருத்துவர்களுடைய பணியிடங்கள் காலியாக இருக்கும். அப்படியே வந்து அந்த பணியிடங்களை வந்து ஃபில் பண்ணாலும் கூட அங்க மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க யாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. செவிலியர்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் டாக்டர் யாரு தெரியுங்களா? அந்த வார்டு இருக்குல்ல, அதை பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, கிளீன் பண்றவங்க, பாத்ரூமை கிளீன் பண்றவங்க, இவங்கதான் வந்து டாக்டர்ஸ். இவங்க படிக்காத எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். அவங்கதான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இதற்கு முன்னாடி நிறைய வீடியோ காட்சிகள் வந்திருக்குது. உள்ள போனா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்காது, வீல் சேர் இருக்காது, குளுக்கோஸ் ஏற்றதுக்கு அந்த ஸ்டிக் இருக்காது, இந்த டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, மருந்து இருக்காது, மாத்திரை இருக்காது, இன்ஜெக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பில்டிங் அது மட்டும் தான் இருக்கும். இந்த திராவிட மாடல் ஆட்சியில அது மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தைய வந்து தரையில படுக்க வைக்கிறது, அந்த குழந்தைய வந்து எலி தூக்கிட்டு போறது, எலி கடிச்சு வைக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெருக்கக்கூடிய ஆயால அவங்கதான் குளுக்கோஸ் ஏத்துவாங்க. வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காயங்களுக்கு மருந்து போடுறதுல யாரும் பாத்தீங்கன்னா பாத்ரூம் கழுவுறவங்க, தூய்மை பணியாளரா உள்ள இருப்பாங்கல்ல, அவங்கதான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா டாக்டர்ஸ்க்குலாம் நேரமே இல்ல, பாவம். அவங்க எல்லாம் வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு ஒர்க் பண்றாங்கன்னு தான் தெரியல கடைசியில. அதே மாதிரி இந்த தம்பதியினர் என்ன பண்ணிருக்காங்க, குடும்பத்தோட திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அங்க போனா டாக்டர்ஸ் இல்ல எப்போதும் போல. அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போன்ல கேட்டு டாக்டர்கிட்ட போன்ல கேட்டு ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க. பார்த்ததுல நடந்து போன அந்த அம்மா வந்து வரும்போது ஆம்புலன்ஸ்ல தான் திரும்பி வந்திருக்காங்க. ஸ்பாட்ல காலி அந்த அம்மா. என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, என்ன மருந்து கொடுத்தாங்க, அதை வந்து சொந்தக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்களா, இந்த மருந்து நாங்க போட போறோம், இந்த விளைவுகள் இருக்கும், இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எந்த பர்மிஷன் கேட்கலங்க, எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. செவிலியர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நர்ஸ் என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. பார்த்ததுல அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. இப்ப குடும்பமே உட்காந்து நடு ரோட்ல உட்காந்து போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. எப்போதும் போல அரசு தரப்புல வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு 50 லட்சம் ரூபாய், இல்ல 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு பேசி அந்த குடும்பத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா முத்துப்பேட்டை காவல் ஆய்வாளர் மாரிமுத்து, திருத்துறைப்பூண்டி உதவி ஆய்வாளர் யுவராஜ்,
அரசு தலைமை மருத்துவர் பாபு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் பதவி ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க வந்து மருத்துவர்கள் கிடையாது. மருத்துவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் தனியா கிளினிக் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ இடங்கள் வந்து காலியாக இருக்குது. அப்படியே வந்து ஃபில் பண்ண மருத்துவர்கள்லாம் வந்து முழு நேரமா அங்க வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து வார்டு பாய்ட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுல கிளினிக் திறந்து அதுல ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கேட்டீங்கன்னா, மருத்துவத்துறையில வந்துட்டு தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய மாரத்தான் அமைச்சர் வந்து சொல்லுவாரு. தலைமைச் செயலகத்துல முந்தா நாள் பாத்தீங்கன்னா, ஒரு காவல்துறை எங்க இருக்குதுன்னா அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காவலர் அங்க தன்னுடைய குழந்தைகளை கூட்டு வந்திருக்காரு. என்ன காரணம்னா, குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவங்க கொடுத்த தவறான ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு காலை எடுத்துட்டாங்க. ரோட்ல உட்கார்ந்து கதறாருங்க. அங்க இருக்கக்கூடிய குண்டு கட்ட தூக்கிட்டு போறாங்க காவலர்கள் எல்லாம். ஒரு காவல் அதிகாரி இன்னைக்கு அவருடைய நீதி நியாயத்துக்காக தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சர் வெளியில வரவே இல்லைங்க. வெளியில வந்து பார்க்கவே இல்லை. நல்ல கண்ணு ஐயா தவிர இன்னைக்கு யாராவது அரசு மருத்துவமனைக்கு போறதை நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த அரசு அதிகாரியாவது அரசு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா? யாருமே போக மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் யாரும் போக மாட்டாங்க. அரசியல்வாதிகள் யாரும் அங்க போக மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிற செய்தியை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் தனியார் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க, கல்லூரிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க, மது தொழிற்சாலைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. கஞ்சா வித்தவன்லாம் கள்ளச்சாராயம் வித்தவன்லாம் இன்னைக்கு வந்து கல்வி தந்தையா மாறிட்டு இருக்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க, அப்போலோ போயிடுவாங்க. அண்ணாதுரை அறிஞர் அண்ணாதுரை எல்லாம் வெளிநாடு போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு. இவங்களுக்கு காசு இருக்குதுங்க, கோடி கோடி அவங்களுக்கு பணம் இருக்குது. அவங்க நினைச்சாங்கன்னா தரமான மருத்துவத்தை வெளிநாடுகள்ல போய் தேடிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பலிகடா தெரியுங்களா? நம்மள மாதிரி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்கல்ல ஏழை பாளைகள், அவங்கதான் பலிகடா. அதற்கு இந்த மருத்துவர்களுக்கு நாம வந்து வரி பணத்துல சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க பாருங்க நம்ம உயிரை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து டாக்டர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீட்டே 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் கொடுத்துதான் நீங்க வாங்க முடியும். அப்பதான் நீங்க வந்து 5 வருஷம் அந்த MBBS படிப்பை நீங்க படிக்கலாம். அதற்காக தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. எல்லாத்துக்கும் சமமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நீட் தேர்வு கொடுக்கப்பட்டது. ஆனா அதையும் வந்து எதிர்த்து இன்னைக்கு அதுலயும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணுங்க. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும், அரசு மருத்துவமனையில தான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அரசியலுக்கு வரவே முடியாது. அரசு வேலை வந்து உங்களுக்கு கிடையாது. இப்படி ஒரு சட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்க தரமான கல்வி கிடைக்கும், தரமான மருத்துவம் கிடைக்கும். மருத்துவமனை அப்படின்றது எதற்காக? மருத்துவம் பார்க்கறதுக்காக. ஆனா இந்த திராவிட மாடல் கஞ்சா மாடல் ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உள்ள கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு பதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க சமீபத்தில் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. திருவாரூர் மாவட்டம் யாருடைய மாவட்டங்க அது? இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடங்கினது அங்க இருந்துதான். அந்த மாவட்டத்துல போய் பாருங்க, சரியான அரசு மருத்துவமனை இருக்குதா, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதா, சரியான அரசு பள்ளிக்கூடம் இருக்குதான்றதை போய் பாருங்க, கழிப்பிடம் இருக்குதா, பேருந்து நிலையம் இருக்குதா, தரமான சாலைகள் இருக்குதான்றதை நீங்க பாருங்க. அந்த குடும்பம் அழுதுட்டு இருக்குத நம்மளால பார்க்கவே முடியலங்க. தினம் தினம் நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியே சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பயமா இருக்குது. பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக, மக்கள் வாழ முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு எந்த அரசியல்வாதியாவது இறந்ததாக செய்தி வந்திருக்குதா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல யாராவது படிக்க வைக்கிறாங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அப்ப எல்லாமே யாருக்காக அப்படின்னா ஏழை பாலைக்காக மட்டும்தான். சரிங்க, பரவாயில்லங்க, நாங்க வரி கட்டுறோம், எங்களுக்கு தரமான கல்வியை கொடுங்க, தரமான மருத்துவத்தை கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். CM பதவியை கொடுங்க, துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்னு நாங்க கேட்கல. மக்களுக்கு எதுங்க தேவை? அடிப்படை கல்வி தேவை, அடிப்படை மருத்துவம் தேவை. ஒரு தனியார் வலையொலி நிகழ்ச்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வந்து பேசுறாங்க, இங்க ஏன் குடும்ப அரசியல் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஆஸ்திரேலியா போய், அமெரிக்கா போய், ரஷ்யா போயிட்டு, கியூபா போய், தமிழ்நாடு பக்கம் அவர் வரவே இல்லை. பெடல் காஸ்ட்ரோ, ஷேகுவாரா, லெலின் அப்படின்னு புரட்சியாளர்களோட பெயரெல்லாம் பேசிட்டு, அதனாலதான் வந்து இந்த தலைமையில வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குது. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் ஏன் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தலைமை அப்படின்றது கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்குதான், வேற எந்த உடம்பரப்புகள் இல்லையா? அவரே சொல்றாரு ஓப்பனா. அவர் சொல்லக்கூடிய நாடுகள்ல போய் நீங்க பாருங்க, தனியார் கல்வி நிலையங்கள் கிடையாது, தனியார் மருத்துவமனைகள் கிடையாது, எல்லாமே அரசாங்கம் மட்டும் தான் நடத்திட்டு இருக்குது. வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? மாரத்தான் அமைச்சர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும். தலைமை காவலர் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்று கதறாரு, திருட்டு மாடல் ஆட்சி அப்படின்றாரு.